ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து குழிப்பணியாரம் செஞ்சு சாப்பிட போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா மாவுலாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழிப்பணியாரம் வந்து இந்த மாவில் தான் செய்ய போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆனியனு அப்புறமேட்டு பச்சை மிளகாலாம் போட்டு வச்சுருக்காங்க. இது நம்ம வந்து குழிப்பணியாரம் வந்து குழிச்சட்டியில் செய்ய போகிறது கிடையாது. இங்கே பார்த்தீங்களா, இந்த தோசைக்கல்லில் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். என்னடா தோசைக்கல்லில் போய் யாரா குழிப்பணியாரம் செய்வாங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து குழிப்பணியார சட்டி கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இந்த தோசைக்கல் இது நான்ஸ்டிக் தவான்னுவாங்க. இதில் வந்து நம்ம வந்து குழிப்பணியாரம் ஊற்றிருக்கோம். நான் வந்து இது ரெடி ஆனதும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த குழிப்பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட இருக்குது. ஐயோ ஆமாம் ஆமாம். ஓகே, இப்போ சுட சுட ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். வெங்காய தோசை அருமையாக இருக்குப்பா.